கர்த்தருடைய திருப்பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We are so happy to see you all. We hope and pray that you all are doing well, staying healthy and taking good rest. Amen. Our God is so loving to us, isn't it? கடந்த வாரம் நம்மை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். Amen. இனியும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். I strongly believe it. நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்க போறோம். சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமாய் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் அதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மை ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவாய் நீங்கள் நாம சர்வவல்ல தேவனா என்னை என்று நடத்துவீங்க. எபேசரும் நீங்கள் நாம உதவி செய்யும் தேவனா என்னை என்று தாங்குவீங்க. சோவா யெகோவாய் நீங்கள் நாம சர்வவல்ல தேவனா என்னை என்று நடத்துவீங்க. எபேசரும் நீங்கள் நாம உதவி செய்யும் தேவனா என்னை என்று தாங்குவீங்க. யோஷமா யோஷமா யோருவா யோரபா யோஷமா யோஷமா யோருவா யோரபா யோஷமா யோஷமா யோருவா யோரபா யோஷமா யோஷமா யோருவா யோரபா. Hallelujah. Our God is great, isn't it? Amen. Praise the Lord. அவருடைய நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. Amen. அவருக்கு எவ்வளவு நாமம் இருக்கு. Amen. He deserves all the glory and all the honor. As we all are the attitude of worship, let us all submit ourselves to the living God. நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். Amen. Oh, Jesus, we praise you, Lord.
You're all that I need. Let's sing. You're all that I need. Let's confess. You're all that I need. Evermore, Jesus, all that I need is you, Jesus. You're all that I need. You're all that I need. You're all that I need evermore. Ha 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 ha. Hallelujah. കരങ്ങൾ ഉയർത്തി. Ha ha. Hallelujah. Ha 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 ha. Hallelujah. Ha ha. Amen. Lord, we thank you, Lord Jesus. We thank you, Holy Spirit. We thank you, loving Father. We thank you for your presence that is amidst us. Lord, thank you for your presence, O Lord. We give you all the glory and all the honor. Father, Jesus, minister to us as we are in your presence. Speak to us. We submit ourselves into your presence. You take control of us. In Jesus' mighty name we pray. Amen. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜெபத்திலே அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்திலே இன்றைக்கு நாம் 31வது நாள், அதாவது இந்த மே மாதத்தில் கடைசி நாட்களில் வந்துக்கிறோம். அதாவது இன்றைக்கு 31வது நாள், நாளைக்கு ஜூன் 1. இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லும் பொழுது, இந்த இவ்வளோ நாட்களாகும் 31 நாட்களாகும் கடந்த 2 மாதமாகவும் இந்த லாக்டவுனில் நாம் இருந்தோம். இந்த நாட்களில் இன்றைக்கு கடைசி நாட்களாகும். நாளிலிருந்து எல்லா தேவாலயங்கள் திறக்கப்படத்தக்கதாக ஜனங்களால் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக நாளிலிருந்து, அதாவது ஜூன் 1 இது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறபடினால ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், இரக்கமுள்ள தேவன். அவர் என்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. தேவனின் நாம் ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த நாம் எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 11th chapter verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் இங்கே வாசிக்கப்பட்ட இங்கே வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இதில் 3 பாகமாக பிரிக்கலாம். இந்த ஒரே வசனம் 3. முதலாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். 2வது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும். 3வது, அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 3 காரியம். இப்போ இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவன் நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் என்றும் தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்றும் தான் இந்த இடத்துல நாம் பரிசுத்தாவே நம்மோடு இடைபெறுகிறார் இருக்கிறார். 2வது காரியம், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நமக்கு கொடுத்தார் என்றும் எப்படி நம்மை வழிநடத்துகிறார் என்றும். 3வது காரியம், தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்ததை பற்றி நாம் இங்கே நான் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் இங்கே பார்க்கும் பொழுது, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதாவது தேவன் மேலே விசுவாசம் இல்லாதபடிக்கு பிரியமாக இருப்பது, நான் சும்மா தேவன் தெரியும் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு
அப்படி இருக்கிறதுக்காகவும். ரெண்டாவது, விசுவாசம் என்றது எப்படி? சும்மா விசுவாசம் இல்லாமல் சும்மா ஒரு பேருக்காக ஒரு சர்ச்சுக்கு போகிறது, பேருக்காக நாம் இயேசுவ பிள்ளையாக இருக்கிறது, அல்லது பேருக்காக நாம் பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அவ்வளோ விசுவாசம் இல்லாதபடிக்கு, அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனை நாம் எனக்கு தெரியும், கடவுள் தெரியும், இயேசப்பா தெரியும், தேவன் தெரியும் என்று அப்படி வாழ்றது, அப்படி நாம் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே தெளிவாக ஆவியாக சொல்லியிருக்காரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நமக்கு விசுவாசம் வேணும், அவர் மேலே பிரிய நமக்கு வேணும். தானியேல் புஸ்தகத்தில் வாசிப்பது, புக் ஆஃப் தானியேல் 9th chapter verse 21, 22, 23. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதில் 21, 22, 23 வசனங்களை நாம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட காரியம். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 22ஆம் வசனம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கடலை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை உணர்ந்து கொள். 23ஆம் வசனம் இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. காரியங்க வாசிக்கப்படும் பொழுது, அதாவது என்ன சொல்றாங்க, நீ மிகவும் பிரியமானவன். தேவ தூதர் சொல்கிறார், தேவனுக்கு நீ எப்படி மிகவும் பிரியமான. எப்படி தானியேல் மிகவும் பிரியமான மகனாக மாறினார் என்று சொல்லப்படுது. 21ஆம் வசனம் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தானியேல் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஜெப பிள்ளைகளே 3 வேளை, சில செபித்து 5 வேளை என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பலகனியை திறந்து, அதாவது ஜன்னலை திறந்து, விண்டோவை திறந்து எருசலேமை நோக்கி, ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுவார். அவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஜெப பிள்ளைகள் இப்படி ஜெபம் பண்ணி தேவனோட ஐக்கியமாக இருந்து தேவனோட சகல காரியங்களை அறிவித்து அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறபடினால்தான் இப்படி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவராக சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது எப்படி அப்படி சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், திறப்பின் வாசல் நிற்க வேண்டும். மற்ற ஜனங்களுக்காக, தனக்காக, தன் குடும்பங்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நினைக்க வேண்டாம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனோடு பேசுகிறோம். வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் படைத்த உண்டாக்கின தேவாதி தேவனிடத்தில் நாம் பேசுகிறோம். தேவனை நீர் உண்டாக்கினீர், தேவனே உம்மால்தான் நான் வாழ்கிறேன், தேவனே நீர் என்னை படைத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், தேவனுடைய தேவைகளை சஞ்சித்துக் கொண்டு வருகிறேன், என்னை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுதான். அதுதான் ஜெபமா இருக்கிறது. தேவன் என் மேல் இரக்கமாய், என் பிள்ளைகள் மேல இரக்கமாய், என் குடும்பத்து மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேவன் இதெல்லாம் ஒரு ஜெபமா இருக்கு. ஒவ்வொரு காரியம் ஆண்டவரோடு நெருங்கி ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், மனசுல சமாதான சந்தோஷம் உண்டாகும். ஜெபம் பண்ணும் பொழுது தேவனிடத்திலிருந்து இறக்குகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. இது முக்கியமான காரியம். ஜெபம் பண்றது தேவனோடு பேசுகிறது. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கிறபடினாலே அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேலை பார்த்து அவர் எப்பொழுது தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும், ஒரு நாளைக்கு 3 வயசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும், சில சமயம் 5 வயசுல ஜெபம் பண்ணுவோம். அப்படி இப்போ உடல் நெறியப்படுவார் ஜெபம். அப்போ அந்த ஜெபம் பண்ணி தன் தேவைகளுக்காகவும் தன்னை ஜனங்களுக்காகவும் எல்லாரும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு பிரியமா இருந்தபடினால தான் வேதம் இங்கே சொல்லப்படுகிறோம். அதாவது இங்கே சொல்லப்படுது, வேதம் சொல்ல ரொம்ப அழகா சொல்ல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுதான். பிள்ளைகளே, நீங்களே நான் ஜெபம் பண்ணும், ஏதோ பாஸ்ட் ஜெபம் பண்ணி சொல்ல அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கஷ்டங்களுக்காக, விடுதலைக்காக, மந்திர தந்திர சூனிய செய்வனை கட்டுகள் பிசாசின் கிரிகளுக்காக, விடுதலைக்காக, சமாதான சந்தோஷத்துக்காக, சுகம் பல ஆரோக்கியத்துக்காக, நம் தேவைகளுக்காக அவர்கள் நாம் ஜெபம் பண்ணணும். தேவகிட்ட ஜெபம் பண்ணணும். அப்பொழுதுதான் நமக்கு ஜெபங்கள் பதில் மாத்திரம் கிடையாது,
நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இரண்டாவது காரியம் பாரதத்தில் அதே தானியேல் புஸ்தகத்தில் தான், புக் ஆஃப் டேனியல் ஃபர்ஸ்ட் சாப்டர் verse 5 and verse 8. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம் 8வது வசனம் நாம் வாசிக்கலாம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கும். அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யும் கட்டளையிட்டான். அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் பாபிலோன் தேசத்துக்கு போறார். அப்ப தேவர்கள் அங்க அடிமைகளாக இவர்கள் போறார்கள். அதுல ராஜாவுடைய கட்டளை என்னன்னாக்கா, அதுல இருக்கிற நல்ல வாலிப பிள்ளைகள், நல்ல சௌந்தரியமா இருக்கிற பிள்ளைகள், நல்ல ஞானமா இருக்கிற பிள்ளைகள், புத்திசாலியாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு, அடிமைத்தனத்தில் வந்து அத்தனை பிள்ளை தெரிந்து கொண்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல வைத்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் ராஜா தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யும் கட்டளையிட்டான். அப்போ தானியேலும் அவரோடு சிநேகிதர் 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், அபிஷேகம் 3 பேர் என்ன பண்றாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துக்கிற ஊர் எந்த ஊருனாக்க பாபிலோன் தேசம். விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டதும் தெய்வ பயமில்லாத ஒரு ஜனங்களும் இஷ்ட போல வாழுகிற ஒரு தேசமா இருக்குது. அந்த தேசத்துல தானியேலும் மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தேசத்துடைய கட்டளையின்படி தான் எல்லாம் நடக்கணும். ஆனா தானியேலுடைய உள்ளத்தில் ஒரு காரியம் உண்டு. அந்த இடத்துல என்ன காரியம்னாக்கா, அடிமை தேசத்துல வந்திருந்தாலும் சரி, தேவன் மேல ஒரு பிரியம், தேவன் மேல ஒரு விசுவாசம். நாம் இருந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். அங்கு தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தோம். பிதாக்களாலும் ராஜாக்களாலும் பலவிதமான காரியங்களாலும் பாவம் செய்தபடினால தேவன் நம்மை ஒப்பு கொடுத்ததுபடினால இந்த ராஜா நம்மை அடிமையாய் கொண்டு வந்து இந்த அடிமை தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாச்சு. என் தேவன் ஒரு இருக்கிறார், என் தேவனை நான் நேசிப்பேன். இந்த அந்நிய தேசத்தில் வந்திருந்தாலும் சரி, இந்த அடிமைப்பட்டு நான் இருந்தாலும் சரிங்கோ, என் ஆண்டவரை நான் விட மாட்டேன், என் தேவனை நான் விட மாட்டேன். அவர் மேல ஒரு நம்பிக்கையா இருந்தார், அவர் மேல ஒரு பிரியமா இருந்தார். அப்போ அவருக்கு சொல்லப்பட்ட காரியம், ராஜாவுடைய போஜனம் வேணும், ராஜாவுடைய திராட்சரசத்தை சாப்பிட வேண்டும், ராஜாவுடைய ஒவ்வொரு பங்கு சாப்பிடுகள் எல்லாம் பங்குகள் அவர் கிடைக்க வேண்டும். 3 வருஷம் அவர்கள் ராஜாவுடைய கட்டளைப்படி, ராஜாவுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் படி தான் அங்கு இருந்து 3 வருஷம் பிற்பாடு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பலவிதமான காரியங்கள் அங்கு இருந்துச்சு. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். verse 8 வாசிக்கிறேன், கேளுங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகள் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இங்கே இடத்துல பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்லப்படுதோ, இங்கே தானியேல் தன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவருடைய பண்டிகை போஜனம், அந்த சாப்பாடு, அந்த பலவிதமான ஆகாரங்கள், இவை யாவையை பற்றி இங்க பேசும்போது என்ன சொல்ல, இதில் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானப்படும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் என்ன பண்ண தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானை தமிழத்தில் வேண்டிக் கொண்டான். அங்க பிரதானி யார்கிட்ட நியமிக்கப்பட்டாங்க, வேண்டிக் கொண்டாங்க, நான் வந்துட்டு ராஜாவுடைய போஜனத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், அப்படி திராட்சரசத்தை குடிக்க மாட்டேன். ஒரு சமயம் நான் நடிக்கிறேன், அந்த பிரதானிகளுக்கெல்லாம் கோபம் வந்திருக்கணும். என்னப்பா நீ வந்துக்கிறது, என்ன நீ அடிமையா வந்திருக்கிற, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிக்குது, ராஜாவுடைய சாப்பாடு எங்களுக்கே கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சாப்பாட்டை நீ என்ன பண்ண குறை சொல்றியா, இது தீட்டு என்று சொல்றியா என்று சொல்லி ஒரு சமயம் பிரதானிகள் யோசனை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியாதுக்கும். 9ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது, வாசிக்கப்படுறதுக்கும் verse 9, தேவன்
தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தைரியமும் இரவும் கிடைக்கும்படி செய்தான். இங்க என்ன ரகசியம் அப்படின்னாக்கா, தானியேல் இதுவரைக்கும் தேவ பிள்ளைகளே அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையில ஜெபம் பண்ணி கொண்டு தேவனை விசுவாசமாக கொண்டு அப்படிதான் வாழ்ந்து கொண்டு வந்தாப்புல. ஆனா சூழ்நிலைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த இடத்துல தானியேல் அந்த இடத்துல அவனுடைய கிரியை பார்க்கணும். என்ன கிரியை அப்படின்னாக்கா, நான் ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய திராட்சையாலும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தனக்குள்ள அந்த விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருகிறார். தேவன் மேல இருக்கிற பிரியத்தை கிரியையில கொண்டு வருகிறார். அங்க வந்து சொல்லுகிறார், நான் சாப்பிட மாட்டேன். ஒரு பக்கம் என்னன்னாக்கா, தேவனை நான் பிரியப்படுத்தணும். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிறான், வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் அவனு சொல்லி ஆயிப்போச்சு. எங்க ஊரு கிடையாது, இது வேறு ஊர், ராஜா வேற கட்டளை பண்ணி ஆயிப்போச்சு. என்ன பண்றது, இல்லதான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாதபடிக்கு இல்லை நான் சாப்பிட மாட்டேன். தேவனுக்கு அங்க பயப்படுகிறதும், தேவனை நேசிக்கிறதும், தேவன் மேல பிரியமா இருக்கிறதும் இந்த இடத்துல தானியேல் வெளிப்படையாக அங்கு சொல்லுகிறதையும் அவன் கிரியை பார்க்கும் பொழுது தேவன் கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு நீனும் நானும் அப்படிதான் வாழ வேண்டும். உலகத்தோடு நம்ம ஒத்து போகக்கூடாது, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. தானியேல் சாட்சி அளிக்கிறார்கள், பரவாயில்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோது இயேசுப்பா கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தானியேலுக்கு இருந்துச்சு. அதான் ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப இந்த இடத்துல தானியேலுக்கு விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசம் இருந்தபடினால் தான் அந்த இடத்துல இடப்படப்படும், அதாவது ராஜாவுடைய போஜனத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு. இரண்டாவது காரியம், அதாவது அவர் மேலே பிரியமா இருந்தபடினால, தேவன் மேலே பிரியமா இருந்தபடினால பிரதானிகளுக்கு போய் அவர் கேட்கிறார். தேவன் உள்ளத்தை பார்த்தார். வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்க தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து. தானியேலுக்கு உள்ளே இருந்த அந்த வைராக்கியம், தானியேல் உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து உடனடியாகவே பிரதானிகள் கண்களில் தெய்வம் கிடைக்கும்படியாக தேவன் அருள் செய்தார். இதை ஃபர்ஸ்ட் கூட வாசிக்கப்படும் பொழுது இந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஜான்ல வாசிப்பது, ஃபர்ஸ்ட் ஜான் 3rd chapter verse 18 வாசிக்கும் பொழுது, 1 யோவான் புஸ்தகம் அதுல 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட காரியம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இத 4 பாகமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, வசனத்தினாலும், ரெண்டாவது நாவினாலும் அல்ல. அப்ப என்னன்னாக்கா, வசனத்தினால ஓகே இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்டர் படிச்சேன், என்னப்பா நீ படிச்ச பைபிள், நீ படிச்ச பைபிள், ஓகே நீங்க படிச்சீங்களா, வீட்டில் மம்மி டாடி சொல்லுவாங்க, ஒரு சாப்டர் நான் படிச்சிட்டேன், ஓகே ஜாப் பண்ணிக்கலாம், ஓகே ஜாப் பண்ணேன், இல்லை ஜாப் பண்ணிட்டேன். அப்போ வேதம் நினைச்சிருந்தோம், இங்கே வசனத்தினாலும் இல்லை, இது ஒரு சாப்டர் நீ படிச்சதுனால பெரிய காரியம் கிடையாது, ஓகே நீ ஜபம் பண்ணதுனால பெரிய காரியம் கிடையாது. தேர்ட் அதுலேயே வசனம் சொல்லுவோம், கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். வசன சித்தியத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இப்ப இங்க தானியேல் என்ன பண்ணாங்க, விசுவாசம், அதாவது இங்க அது பார்க்கும் பொழுது வசனம் அவர் தெரியும், வார்த்தை அவருக்கு தெரியும், ஜெபமும் தெரியும் அவருக்கு. சோதனை வரும் பொழுது தானியேல் அந்த இடத்துல நின்னார். ராஜாவுடைய போஜனத்திலும் ராஜா பான பண்ணும் திராட்சரசனை தீட்டுப்படுத்த மாட்டேன், ஒரு வைராக்கியமா நின்னார். அதுதான் கிரியை. நம்முடைய ஜெபம், நம்முடைய வைர வாசிப்பு, நம்முடைய விசுவாசம், நம் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை, இயேசுவா பிள்ளைகள் சொல்லுகிறோம், பிலீவர் என்று சொல்லுகிறதும் விசுவாசின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி காட்டணும், கிரியில இருக்க வேண்டும், கிரியில தான் இருக்க வேண்டும். சும்மா அப்படி பேச்சில இல்லை, ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், ஏதோ பைபிள் வாசத்தில் இருக்கும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது கரெக்டாக சொல்லப்படுது இல்லை, அதாவது கிரியினாலும் உண்மையினாலும் உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது காரியம் அதிலையும் எபிரேயர் 11 chapter 6 சொல்லுவோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ரெண்டாவது பாயிண்ட் அதுல, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும். ரெண்டாவது என்ன சொல்லலாம்,
தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும். அப்ப என்ன நடக்கும்? தேவன்கிட்ட நான் போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ட்டு யாராவது நினைச்சாக்கா, நம்ம என்ன நினைக்கிறாங்க? தேவன் ஒருவர் உண்டு. என்ன சொன்னோமா? தேவன் உண்டு, கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் அப்படின்ட்டு விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். சரி பிள்ளைகளே, தேவன் இருக்கிறார். சர்வலோகத்தை படைத்த தேவன், உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன், அவர் இருக்கிறார். இரண்டாவது காரியம், வேதம் ஏற்கனவே சொல்லும் பிரகாரம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். உலகில் எல்லா பாவிகளாக இருக்கிறார். தேவன் தான் அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்தார். ஆனா ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு பாவம் இன்னொரு பாவம் மாறி மாறி பாவம் செய்து முழு உலகம் பாவத்தில் திருட்டு, ஏமாத்து, பொய், கொடி, பீடி, சிகரெட், அஃபீம், காஞ்சா, அன்சு, பான், பராக்கு, ஏமாற்றுதனங்கள், கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான காரியங்கள், கேட்க முடியாது, சொல்ல முடியாத பாவம், பயங்கரமான பாவம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இதை பார்த்தார். அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களை பார்த்தார். என்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் என்னை ஆராதிக்கும்படியாக, என்னை தொழுது கொள்ளும்படியாக, என்னை நேசிக்கும்படியாக இவர்களை படைத்தேன். இவர்களோ என்னை விட்டு தூரமாய் போய் பாவத்தின் மேலே பாவம் செய்து, அநியாயம் செய்து, மோசம் செய்து என்னை விட்டு தூரமாக போயிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தள்ளாதபடிக்கு, அவர் நம்ம மேலே விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அவர் தள்ளாதபடி நம்மை அழித்து போடாதபடிக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மை அழித்து போடுது. நோவாவின் காலத்தில் நோவாவும் அவருடைய குடும்பத்தார் 8 பேரை தவிர முழு உலகத்தை ஆண்டவர் அழித்து போட்டார். அதே போல இந்த உலகத்தை அழிக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனால் அப்படி அழித்து அவர் மனசு அல்ல. அவர் என்னத்துமே யோசித்தார், இல்லை, என் பிள்ளைகளை நான் ஆஸ்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை மறுபடியும் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். நான் என்னுடைய சாயலாக உண்டாகப்பட்ட என் ஜனங்கள் பாவத்திலும் பிசாசு அடிமைகளும் நரகத்து பாதல் போற ஜனங்கள் மறுபடியும் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணினார். என்ன தீர்மானம் பண்ணினார்? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக அனுப்பினார். அதைக்கு வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதாவது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அவர் இருக்கிறபடினால தான் தேவன் என்ன பண்ணாரோ தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அதை ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்கலாங்க. 1 John 4 chapter verse 7 to 10. 1 யோவான் புத்தகம் அதுல 7, 8, 9, 10 வசனங்கள் வாசிக்கப்படலாம். verse 9, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். உன்னையும் என்னையும் குறித்து தேவன் வைத்துகிற அன்பு, தேவன் இருக்கிறார் என்று ப்ரூஃப், தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று, அவர் உனக்கு என்ன செய்தார் என்று இந்த verse 9ல தெளிவாக சொல்லப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். தேவன், அதாவது வாசிப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார். தேவன் தான் என்ன பண்ணினார்? நீயே நான் பிழைக்கும்படியாக வசனம் verse இங்கே சொல்லப்பட்ட காரியம் 9வது வசனம் verse 9, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது தேவன் என்ன பண்ணாரோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவராலே நீங்கள் நான் பிழைக்கும்படி, அதாவது நரகத்து பாதல் போகாதபடிக்கு, அழித்து போகாதபடிக்கு, நாசமா போகாதபடிக்கு, பலவீனத்தை வியாதியோடு இருக்காதபடிக்கு, கேலி பரிகாசோடு இருக்காதபடிக்கு பிழைக்கும்படியாக வசனம் ரொம்ப அழகா சொன்னீங்க. தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினார். உனக்காக எனக்காக அனுப்பினார். அதுக்காகத்தான் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டதாம். இப்ப தேவன் எவ்வளவு அன்பா அவனை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னன்னாக்கா, நீ பிழைக்கும்படியாக தேவன் அவரை அனுப்பினார் உனக்காக. நீ என்ன பண்ணணும்? இப்போ இயேசுவின் நாமத்தினால் பிதாவை நன்றி செலுத்துங்க.
பிதாவே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றிப்பா. நான் பிழைக்கும்படியாக, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக, என் பாவங்கள் மன்னிக்கும்படியாக, என் சாபங்கள் எடுத்து போடும்படியாக, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனை நீர் இப்படி குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்புறதுனால, அதனால நான் பிழைக்கிறதுனால அப்பா பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவே நன்றி, இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெயப்படுகிறேன். எத்தனை நல்லவர் ஆண்டவர். தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறார். யாரெல்லாம் அவர்கிட்ட சேரணும், யாரெல்லாம் அவரை தேடணும், தேவனை நினைக்கிறீங்களோ அவர் உண்டு என்று நினைக்கணும். அவர் இருக்கிறார். இருந்ததுனாலதான் இயேசு எனக்காக வந்தார். கீழே வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இவ்வளவு அருமையான வசனம். என்னன்றதுக்கா, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அது நாமோ என்னமோ அன்பு கூர்ந்துட்டோம், ஆண்டெல்லாம் தேடிட்டேன், நான் சர்ச்சைக்கு கூட்ட போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், தேவனை நான் போயிட்டு அவரை நான் ரொம்ப கூப்பிடுறேன், அவரை போல நான் எனக்கு தெரியும். எனக்கு சில பேர் சொல்லுவாங்களே, கடவுள் எனக்கு தெரியல, சிலுவையில் அரிஜாரேசன் எல்லாம் தெரியும், சர்ச்சைக்கு நான் போய்க்கிறேன், அந்த சர்ச்சைக்கு போய்க்கிறேன், பைபிள் நல்லா படிக்கிறேன்னு. அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. ஆடிச்சிருக்கோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நீங்களே நான் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில், தேவன் முன்னிடத்தில், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, உண்மையிலே என் மேல தேவன் அன்பு கூர்ந்தார். உன்னை என்னை அவர் நேசித்தபடினால்தான் என்ன படினாரா, இங்க ரொம்ப அழகா சொல்லுவோம், நம்முடைய பாவங்கள், அதாவது உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற, அதாவது அந்த பாவங்களை எடுத்து போடும்படியாக, சாபத்தை எடுத்து போடும்படியாக, பலவீன வியாதியில் எடுத்து போடும்படியாக, நரக பாதாளத்தை அக்கினி கடந்து விடுதலையாக்கும்படியாக, உன்னதமான ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போகத்தக்கதாக கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவனே, என் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக, தேவனே, நரகத்தில், பாதாளத்திலிருந்து, பிசாசு போராட்டத்திலிருந்து, பலவீன வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றும்படியாக உடைய குமாரனை எனக்காக அனுப்புறது மாத்திரம், அவரை எனக்கு ஜீவ பலியாக கொடுத்து சிலுவையில் பல பாடுகளப்பட்டு அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் அவரை அனுப்பாதிருந்தினால், நீர் அவரை எங்களுக்காக அனுப்பாதிருந்தினால், தேவனே, என் பாவத்தினால் நான் அழிந்து நரகத்துக்கு பாதாளத்துக்கு போயிருப்பேன். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவின் எத்தனை இரக்கமுள்ளவராக கிருபையுள்ளவராக இருந்தபடினால், உங்களுடைய அன்பு அளவில்லாதிருந்தபடினால், பாவியா இருந்த என்னை தேடி வந்து, பாவத்திலும் விபச்சாரத்திலும் பீடி சிகரெட்லையும் அப்பியும் காஞ்சா சிலியும் இப்படி பயங்கரமான பாவத்தில் இருந்த என்னை தேடி வந்து என்னை அன்பு கூர்ந்தது நினைக்கும் பொழுது இப்படி அன்பு மிகுந்த ஆச்சரியமானது. யாரை இப்படி அன்பு கூர்ந்து அல்லப்பா, தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் அன்புனா இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. மூன்றாவது காரியம் சொல்லப்பட்ட காரியம் Hebrews 11:6 சொல்லப்படும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதை நாம் பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற அவர் உண்டு என்று நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். இப்பதான் பார்த்தோம். அவர் இருந்ததுனால தான் நீங்கள் நான் பிழைக்கும்படி அவர் குமாரனை அனுப்பினார். அவர் இருந்ததுனால தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதாரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம ஆண்டவருக்கு சொல்றோம். மூன்றாவது காரணம், அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அதாவது தேவனை யார் தேடுகிறார்களோ, யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எனக்கு ஒரு உதவி வேணும், என் குடும்பத்தில் பிரச்சனை தீர வேண்டும், என் குடும்பத்தில் அனைவர ப்ராப்ளம் தீர வேண்டும், என் குடும்பத்தில் பலவீன வியாதி நீங்க வேண்டும், கஷ்ட போராட்டத்தில் இருக்கிற பயங்கரமான ஆபத்தில் இருக்கிற வரப்போற காலத்தை எப்படி நடக்கும், என்ன நடக்கும் தெரியாது, எனக்கு தேவன் வேணும்,
தேவனை நான் கூப்பிட போகிறேன், தேவனை நான் தேடுகிறேன், அவர் எனக்கு பலனளிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் இங்கே நினைக்கிறார்கள்? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு யார் அவரை தேடுகிறார்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்க் திஸ் பாயிண்ட். யார் அவரை தேடுகிறார்களோ, தேடாதபடிக்கு நாம் இருந்த ஒரு பிரோஜனம் கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும், தேவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும்பா. நான் எங்கே பிறந்தேன், என்ன பண்ணேன், என்ன பண்ணேன், இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாரும் தெரியும். அதெல்லாம் ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது. சும்மா ஜென்ரல் ஜெபம் பண்ணி விட்டுறேன், அவன் தலைக்கீழே கால் மேல படலாம், ஆவாது. பேதுரு ரொம்ப தெளிவாச்சு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடணும். சிறு காரியமானாலும் சரி, 1000 ரூபாய், லட்ச ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் சரி கேட்கணும். ஆண்டுட்டு இந்த மாசம் முடியறதுக்குள்ள உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறது, நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, வீட்டுக்காரர் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, சில சமயத்தில் எல்லாம் இருக்கும். ஆனாலும் சரி, அதெல்லாம் செகண்டாகவே ஃபஸ்ட்டு நீ ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், என் குறைகள் நிறைவாக்க வேண்டும் ஆண்டவரப்பா, என் குடும்பத்தில் இந்த காரியம் உண்டானவர், இந்த பலவீனம் உண்டானவரப்பா, கர்த்தா இந்த போராட்டம் உண்டானவரப்பா, இந்த கஷ்டம் உண்டானவரப்பா, திருப்பி நான் போகிற காரியம் உண்டானவரப்பா, கர்த்தா அதை வாக்கி பண்ண வேண்டும் ஆண்டவரப்பா, வேலைக்கு போகிறாண்டவரப்பா, கர்த்தா வேலையில் ப்ரமோஷன் வேணாண்டவரப்பா, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரப்பா, கர்த்தாவே என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரப்பா, தேடுகிறேன் ஆண்டவரே. அப்படி வேதம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நம்மளால் பலன் அளிக்கிறார் என்ற நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசிக்க வேண்டும், அவர் செய்வார். என் ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என்னை கைவிடவே மாட்டார், நான் ஆசீர்வதிமா இருப்பேன். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பார், என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றவர் அல்லவராக இருக்கிறார். நான் அவரை தேடுவேன், கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன், முழங்கால் படுவேன், ஆண்டவர் உபவாசம் எடுப்பேன், கேட்பேன், ஆண்டவர் கிட்ட பெற்றுக் கொள்ளுவேன் என்று விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஒரு வசனம் வாசிக்கலாம். அதுக்காக நீங்க இங்கே ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது புக் ஆஃப் ஜெனிசிஸ் 32 சாப்டர், அதில் 22 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்காரு. 22 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடனே 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். Verse 24. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுலுக்கிற்று. Verse 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போகவிடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றார். 28. Verse 28. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். இதில் நாம் என்னத்தை பார்க்கிறோம்? 2 காரியம். அதாவது யாக்கோப்பு அவருடைய தம்பி ஏசா 2 பேர் இருக்கிறாங்க. ஏசா அவருடைய அப்பா. ஏசாவுக்கு வயசாயிட்ட பிறகு அவர் சொல்றாரு, அவர் கண்டித்த அப்போ கண்ணெல்லாம் கொஞ்சம் மங்கள் ஆகிப்போச்சு. அப்போ பார்வை இல்லாதபடினால ஏசா வந்துட்டு வேட்டையாடி நல்லா சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாப்புல அப்பாக்கும், அவரை சாப்பிடுவாப்புல. யாக்கோப்புடைய யாக்கோப்பு அவங்க தாயார் கொடுப்பாங்க. இருந்தாலும் சரி, கடைசி சாகிறதுக்கு முன்னால் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சிரேஷ்ட புத்திரன், அதாவது பெரிய மகன் ஆசீர்வாதமா இருப்பாங்க இந்த நாட்களில். அதனால நீ ஏசா நீ பெரியவனா இருக்கிறபடினால, யாக்கோப் இளையவனா இருக்கிறபடினால ஏசாவை ஆசீர்வதிக்கபடியாக ஈசாக்கு என்னன்றாரு, நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்ல ருசியுள்ளது ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடு, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்றாப்புல. அவருடைய தாயார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தாயார் என்ன பண்றாங்க, யாக்கோப்பை கூப்பிட்டு
நீ என்ன பண்ணு, சீக்கிரமா போய் ஒரு ஆட்டுக்குட்டியே கொண்டு வா. நான் அது உங்க தகப்பனுக்கு இஷ்டமா இருக்கிற மாதிரி ருசியமா நான் என்ன பண்ணுவேன், சமைச்சு கொடுக்கிறேன். நீ போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்றார். அப்போ யாக்கோபு பயப்படுறாப்லமா, ஆசீர்வாதம் பதிலாக என்ன பண்ணுவாரு, சமைச்சு என்ன பண்ணல அப்படின்லாம் ஆகாது. எனக்கு நீ கண்டிப்பா நான் சொல்லுமா, நீ கேளு, அது ஒரு ரகசிய பின்னால் உண்டு. இப்போ அதுக்கு டைம் இல்லை. ஆனாலும் அப்போ இவன் என்ன பண்ணாத, ஏசாவுடைய ரோமம் இருக்கிறதுனால அந்த ரோமம் உள்ள சட்டைகளை போட்டு எல்லாம் போட்டு ரெடியாக போயிட்டு ஆகாரம் திருப்பி கொடுக்குறாங்க ஈசாக்கு. ஈசாக்கு தகப்பனே சொல்ல பொழுது, மகனே நீ யாரு, ஏன்னா கண்டு தெரியல இல்லையா கேட்குறான். நான் தான் அப்போ அப்படி பெரிய மகன் ஏசா. உன் குரல் பார்த்தாக்கா யாக்கோப் மாதிக்குது, கிட்டவான தொட்டு பார்க்குறேன். இப்போ ரோமம் இருக்குது, இப்படி எல்லாம் தொட்டு பார்க்கும் பொழுது, எல்லாம் ரோமெல்லாம் பார்க்கும் பொழுது, கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏசா மாதிரி தான் இருக்கிறேன். சரி என்ன பண்ணதுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ சாப்பாடு எடுத்து நல்லா ருசியாக பண்ணாங்க மாமா, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு பிறகு எல்லா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க, யாக்கோப்புக்கு கொடுத்துறாரு. எல்லா ஆசீர்வாதம் யாக்கோப் படிச்சுக்கிட்டாரு. இவருக்கு போயிட்டு அப்படி வெளியே, அதுக்குள்ள யார் வருது, அண்ணா வராப்புல வேட்டாடிக்கிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு வராரு. தகப்பனே அப்படின்றாப்புல, நீ யாருப்பா? ஏசா நானு, என்ன விஷயம் சொல்லு. உனக்காக வேட்டையாடி நல்ல ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிறேனே, சாப்பிடு. பயந்துறாப்புல ஏசா. ஈசாக்கு பயந்துட்டு சொல்ல, நீ என்ன சொல்ற, இதுக்கு முன்னால வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நான் தான் ஏசா சொல்லி எல்லா ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டானவன், அவன் யாருவன்? உடனே ஏசாக்கு கோவம் வந்துருது. அவன் தம்பி மேல கோவம், யாக்கோபு மேல கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு எல்லா ஆசீர்வாதம் எடுத்துட்டானவன் சொல்லிடுவான். என்ன சொல்றான், இன்னொரு வாரத்தோடு சொல்றான். அதாவது ஒரு நாள் ஏசா வேட்டையாடு போகிறாங்க. வேட்டையாடி போயிட்டு வரும்பொழுது ஒரு மிருகமும் கிடைக்கிறது இல்லை. எப்படியும் வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்த பிறகு அவனால் பசி தாங்க முடியல. தண்ணி வேணும், பசி வேணும், ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. யாக்கோபு கூழ் காமிச்சு கொண்டுக்கிறாங்க. கூழ் கொச்சிருக்கு, நல்லா இருக்குது, எல்லாம் ரெடியாகுது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக பண்ணுங்கிறாப்புல. அப்போ ஏசா வராப்புல. ஏசா பற்றி தம்பிக்கிட்டு கேட்குறாரு, யாக்கோப்பே அந்த கூழை எனக்கு கொடுன்றாப்புல. இப்போ யாக்கோப்பு என்ன, நான் கூழ் கொடுக்குறேன், ஒரு காரியம் பண்ணினி, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணு, எனக்கு விற்று கொடுன்றார். அது அர்த்தம் என்னன்னாக்கா, நீ மூத்த மகனா இருக்கிற. அந்த காலத்தில் யார் மூத்த மகனா இருக்கிறார்களோ அவங்க தான் என்ன ஆசீர்வாதம், அவங்க தான் எல்லாம் ப்ராப்பர்ட்டியில் கூட நிறைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இவன் என்ன பண்ற, தந்திரமா கேட்கறான், உனக்கு கூட நான், நீ அதை எனக்கு விற்று போட்டு கூலி நான் கொடுக்குறேன், நீ அதை எனக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ இவன் சொல்றான், நான் தான் சாக போறேன், இப்போ நான் சாக போறேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திரவாக எனக்கு என்னத்துக்கு, சரி நீயே எடுத்துக்கு போ, எனக்கு கூலி கொடுனா கூலை வாங்கி வச்சிட்டான். ஆனால் அது சேஷ்ட புத்திரவாக போதே இல்லையோ, தேவன் பார்வையில் அது பாவமாக காணப்பட்டுச்சு. ஒரு கூலுக்காக தேவன் அவனை ஒரு பெரிய மகனாக அவனை வைத்தது என்ன ஆயிப்போச்சுக்கோ, அவன் காப்பாற்றி கொள்ளவில்லை. அது என்ன பண்ண, அற்பமா எண்ணினா, சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணினபடினால அது கூலுக்காக கேட்டான். சோதனை வந்துச்சு, அந்த சோதனை என்ன பண்ணோம், அங்கே எதிர்த்து நிற்க வேண்டியதாச்சு. அது எதிர்த்து நிற்காதபடிக்கு அது விற்று போட்டான். அப்பவே தேவனுடைய விரோதமாக ஒரு பாவம் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் அவன் மனசுல வச்சுக்கிறான். அப்பா கிட்ட சொல்றான், அப்பா ஏற்கனவே ஒரு கூலை கொடுத்து இவன் என்ன பண்ணான், சேஷ்ட புத்திர பாகத்தையே கிட்ட என்ன பண்ணான், விற்று போட்டு பிடிங்கினா. இப்போ என்ன பண்ணா, இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடிங்கினானா ஆயிப்போச்சு. அவனை கொல்லாது விட மாட்டேன். அவன் என்ன பண்ண போற, சாவடிக்க போற சொல்லி உடனே என்ன பண்ண, கையில ஏதோ கத்தி ஜனத்தில் எடுத்துட்டு ஓடுறான் இல்லையோ. அதுக்குள்ள அம்மா பாக்குது, வீட்டுல தான் ஒழிஞ்சிருக்கான். யார், யாக்கோப்பு. யாக்கோப்பு சொல்ல, பார்ப்பா ஒரே நாள்ல உன்னையும் அவனையும் எழுந்து போறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. நீ ஏன் குமாரன், அவனும் குமாரன், ஒரு காரியம் பண்ணி என் தம்பிக்கிறாப்புல லாபன், நீ அங்க போயிட்டு அவன் கோவலா தழுந்துட்ட பிறகு அப்புறம் நீ வா சொல்லி என்ன பண்ணிடுறாப்புல. யாக்கோப்பு பேக் எல்லாம் பண்ணி பார்ப்பிறாப்புல. பயந்து யாக்கோப்பு ஓடிடுறாப்புல, தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போயிடுறாப்புல. அவங்க மாமா கிட்ட போயிடுறாப்புல. அங்கே போய் தான் யாக்கோப்பு ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே கல்யாணம் ஆகுது இருக்கு. அங்கே கல்யாணம் ஆகிட்டு 12 பிள்ளைகள் அங்கே பிறகுறாங்க, 11 பிள்ளைகள் பிறகுறாங்க. கடைசியில் இன்னொரு பிள்ளை பிறக்கும் போது யோசிப்போம். ஆனால் மொத்தம் வந்துட்டு பிறகு 11 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் கிடைக்கல. எல்லாம் ஆகிட்டு பிறகு திருப்பி என்ன பண்ணாரு யாக்கோப்பு, தன்னுடைய பரிவாரத்தோடு தன் குடும்பத்தோடு தான் அவர் திருப்பி வராரு. பெரிய ஆடு மந்தையும், ஏராளமான ஆடு மந்தையும், நிறைய வேலைக்காரர்கள், நிறைய வேலைக்காரிகள், நிறைய செல்வந்தங்கள்,
நிறைய ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக அந்த ஊருக்கு வராரு. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்குது அவர்கிட்ட. என்ன ஞாபகம் இருந்தாக்கா, என் ஊருக்கு வர போற யாருக்கு இருந்தாங்க, என் அண்ணா இருக்கிறோம் ஏசா. ஏற்கனவே கூலினால சேஷ்ட புத்திர பாகத்தை நான் ஏமாத்திட்டேன்றது ஒரு பகை அவங்ககிட்ட இருக்குது. ஆசீர்வாதம்லாம் அப்படிங்கிற ஒரு பகை இருக்குது. என்னை சாகடிக்கிறேன்னு சொன்னா, ஆனா அன்னைக்கு செத்து தான் நான் ஒண்டியா செத்துருப்பேன். இன்னைக்கு என்ன அடிக்க வந்தானே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 12 பிள்ளைங்க இருக்கிறோம், வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண போறான், பொண்டாட்டிங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறான் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, பயந்து கொண்டு வரான். வரும்போது என்ன பண்றான், ஆற்று கடந்து தான் போவோம். இங்கே தான் பாயிண்ட் பிடிச்சிக்குவோம். என் புரியறதுக்காக நான் சொல்லுங்க. நீ அப்புறம் என்ன பண்ணி வாசிக்கும் 33வது ஜெனிசிஸ் 33, 32 இப்படி வாசி உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல அந்த ராத்திரியில எல்லா ராத்திரி என்ன பண்றோம் அப்படிங்க சொல்லப்பட்டு வாசிக்கிறீங்களா, இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு வாசிங்க. அதாவது ராத்திரியில எல்லாத்தையும் கடங்கப்படுறாங்க. இதுக்கு ஒவ்வொன்று விடாத பிடிக்கு எல்லாத்தையும் இங்கே சொல்லப்பட்ட காரியங்களே எல்லாத்தையும் அந்த ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றுத்துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றி கடக்க பண்ணினான். யாரும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாம் போயிடுச்சுங்க. Verse 24 mark the point here. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு என்ன பண்ண, எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. அன்னைக்கு ராத்திரியில் எல்லாம் போயிட்டாங்க. இவர் மாத்திரம் எங்க இருந்தாங்க, இன்னும் ஆற்று கடக்கல, ஆற்றுக்கு இது பகுதாகிறார். இவரது மனசுல என்ன ஆகுது, கிளீனா பிடிச்சுக்கோங்க. இங்கதான் இந்த வசனம் இங்க நிறைவேறும். அவர், அதாவது Hebrews 11 chapter verse 6 சொல்லுங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நாங்க பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப என்ன பண்றான், எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. அனுப்பிட்ட பிறகு அந்த ஆற்று கடலில் உட்காந்து என்ன பண்றாப்புல, இந்த இடத்துலங்கோ அங்கே எடுத்து தேடுறாப்புல. யாரை தேடுறாப்புலங்கோ, தேவனை தேடுகிறார். என்ன பண்றாங்க, தேவனை தேட கவனிக்கிறீங்க, தேவனை தேடுகிறார். என்ன தேடுறார், தேடுனாங்க இங்க சொல்லப்பட்ட காரியங்களே, அதாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன சொல்றாங்க, அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப ஆற்று கதையில உட்காந்து என்ன பண்ண தேடுறான். என்ன தேடுறா சொல்லுங்க, தேவனே அப்பா என்ன தேடுகிறேன். ஏன்னாக்கா சப்போஸ் இப்ப நான் அந்த ஆற்று கடந்து நான் போயிட்டேனாக்கா அண்ணக்கார வந்து என்ன என்ன பண்ண போறான், சாவடிக்குவான். என் மனைவி பிள்ளைகளை சாகடிப்பான், வேலைகளை சாப்பான். அவனுக்கு பயங்கரமான கோபம் இருக்குது. அன்னைக்கு தீர்மானம் பண்ணான், சாகவே சாவடிங்க, அவன் கொலை செய்வேன்னு சொன்னவன், தீர்மானம் பண்ணினவன், சபதம் போட்டவன், சேலஞ்ச் பண்ணுவான், கோபத்தோடு இருக்கிறான். சரி பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவரே நான் தேடுகிறேன், ஆண்டவரப்பா நீங்க சொல்றீங்க, ஆண்டவரப்பா அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிகள். எனக்கு ஒரு விசுவாசம், தேவனை நான் தேடும் பொழுது அவர் நோக்கி கூட பொழுது என்னுடைய அண்ணனுடைய கோபத்தை மாற்றி அவர் எனக்கு விரோதமா வரும் பொழுது, என்னை சாவடிக்கணும் வரும்போது நினைக்கும் பொழுது அவன் என்னை வந்து நேசிக்கும்படியாக அந்த கோபத்தை அவன் இருந்தது வேரோடு பிடுங்கி போட்டு என்னை பார்க்கும் பொழுது கோபத்துக்கு வர பதிலாக என்னை நேசிக்கும்படியாக மாற்ற நீ வல்லவராக இருக்கிற மாற முடியானவரே. அந்த ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆற்று கருத்தை நான் விட்டு போக மாட்டேன். தோமை தேடுகிறேன் ஆண்டவரேப்பா, உண்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. நீ பலன் அளிக்கிறவர் என்று எனக்கு தெரியும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேப்பா என்று சொல்லி இரவெல்லாம் அங்க யாக்கோபு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய 11 பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், அதாவது இஸ்ரவேல் சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அங்கு இறங்கி வருகிறார். அந்த இறங்கி சொல்லும் 24 வாசியம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவரோடு போராடி, இவன் ஜெபம் பண்ண விட மாட்டான். யாக்கோபு ஜெபம் பண்ணியே இருக்கிறாங்க. verse 25, அவனை மேற்கொள்ளாததை கண்டு மேற்கொள்ள முடியல. யாக்கோபுடைய விசுவாச நம்பிக்கை என்னன்னாக்கா, இல்லை நான் விட மாட்டேன், என்னோடு கூட வரணும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை விடுதலையாக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், என்கிட்ட வருகிற என் பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்குது, என் குடும்பம் அழிந்து போகும், என் குடும்பம் வெட்டி போடுவார்கள், என் குடும்பம் கொல்லப்படுவார்கள், என்னை காப்பாற்றப்படும் என்று அது உள்ளத்தில் மனசு ஜம்படி கொண்டே தேடி நிற்கிறான் ஆண்டவர். இங்கே சொல்லப்பட்ட வசனம் verse 26, அவன்
அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். என்ன பதில் கிடைக்கல இவருக்கு. யாக்கோப்புக்கு பதில் கிடைக்கல. அவர் என்ன பொழுது விடுத்து நான் போகட்டும் சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன, அதற்கு அவன் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவை போக விடேன் என்றார். ஆசீர்வதிக்கு ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் இல்லாது போனேனாக்கா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. நான் ஆசீர்வாதம் இல்லாது போனேனாக்கா நான் சாபத்துக்குள்ள ஆடுவேன். உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாதிருந்தா என் வாழ்க்கை செழிப்பாது. நான் ஆசீர்வாதம் இல்லாதிருந்தா என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காது. நான் ஆசீர்வாதம் நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் அல்லது என் குடும்பத்தில் வாழ முடியாது ஆண்டவரே. அவனுக்குள்ள அது ஆசீர்வாதத்தை தேடுகிறான். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். verse 27, அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோப்பு என்ன? ஏன்னாக்கா யாக்கோப்புக்கு மீனிங்னா எத்தனை ஏமாற்றுக்காரன். ஆண்டவர் அவன் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அவன் பேரை மாற்றுறார். நீ இனி எப்படி கூடாது, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற, நீ பாவத்தில் வாழ்ந்துட்டாக்குற, நீ சாபத்தில் வாழ்ந்துருக்கிற, உலகத்தில் வாழ்ந்துருக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீ ஏசப்பா பிள்ளையா மாறணும், உண்மை ஒத்துமா நீ வாழனாக்கா பழைய மனுஷனா நீ இருக்கக்கூடாது. பழைய பீடி சிகரெட் குடிச்சு நீ இருக்கக்கூடாது. அப்பயும் காஜா போட்டு நீ இருக்கக்கூடாது. விபச்சாரத்தில் நீ இருக்கக்கூடாது. திருடனா இருக்கக்கூடாது. ஏமாத்துக்காரனா இருக்கக்கூடாது. மோசக்காரனா இருக்கக்கூடாது. பொய் பேசுனா இருக்கக்கூடாது. நல்லவனா நீ மாறணும். யாக்கோபு கேட்கிறார், உன் பேர் என்ன? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்ப ஆண்டவர் verse 28, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், இனி என்ன உன் பேர்? யாக்கோபு இல்லை. நீ பழைய மனுஷன் அல்ல. உன் பழைய வாழ்க்கை வேண்டாம் உனக்கு. பழைய ஜீவிய வேண்டாம். பழைய பாவ பழக்க வழக்க வேண்டாம் உனக்கு. பழைய பாவத்தில் இருந்து என்னென்ன கெட்ட பழக்கிறது வேண்டாம் உனக்கு. இனிமே வேண்டாம். நீ நோ மோர் யாக்கோப்பு. இனிமே நீ யாக்கோப்பு அல்ல. ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்கணும்னாக்கா நீ மனசு முழுசா மாற வேண்டும். பழைய ஜீவியம் இருக்கக்கூடாது. பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பழைய காரியங்கள் நீ செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு புது மனுஷனாக, புது மகளாக, புது மகனாக மாறினால் வழியே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார் verse 28, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ அந்த இடத்துல தலை தாழ்த்தான். ஆண்டவரே, இனி நான் யாக்கோபு இல்லப்பா. இனி நான் உங்களுக்கு விரோதமான எந்த பாவம் செய்ய மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் விருப்பம் உமக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன். என்னை நீ ஆசீர்வதிவானவர். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். verse 29, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். கேட்கிறார், நாமத்தை நான் கேட்கிறேன். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார்? அவர் தம்மை தேடுவர்களுக்கு நம்ம பலன் அளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீ ஜெபத்தில் உட்காரும் பொழுது, உன் பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது, நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபங்களுக்கு பலன் அளிக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அவனுக்கு நீ போக வேண்டும். ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுப்பார். இங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? Hebrews 11 chapter verse 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிற அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நீ பிரியமா இருக்கணும். ஏற்கனவே சொல்வது போல உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பிரியமும் பேச்சில் இருக்கக்கூடாது, கிரியில காட்ட வேண்டும். தானியேல காமிச்சாப்ல அங்க பாடுபட்ட நேரத்தில், அடிமையா இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல கிரியில காமிச்சார். ராஜாவின் போஜனத்தில், ராஜாவுடைய திராட்சத்தில் என்னை திட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. கிரியில காமிச்சாங்க. ஜெடு பிள்ளைங்க அப்படி நான் விசுவாசமா இருக்க வேண்டும். தேவனுக்கு சேரும் பொழுது அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து நீ பிழைக்கும்படியாக இயேசு கொடுத்திருக்கிறார். அவளை சோதிக்கணும். மூன்றாவது, தேடுகளுக்கு பலன் அளிக்காத விசுவாசி யாக்கோபு தேடினான். அவனை முழுமையா மாற்றினார். இந்த அருமையான காலங்களில் உன்னை என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்பிள்ளைகளே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, பழைய மனுஷன் வேண்டாம். ஆண்டவரே, பழைய ஜீவியம், பழைய பாவம் வேண்டாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனப்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பார் சொல்லப்படும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கவே
என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தியவும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தியவும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கினே தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கினே தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்டுகளில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அழைப்பார். பலவீன நாட்டுகளில் பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அழைப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துரகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபம் இல்லை அதையல் ரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபம் இல்லை அதையல் ரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இதயமும் தன்னிலே வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இதயமும் தன்னிலே வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கல்வி நாம் ஜெபப்படலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, இந்த அருமையான அனைவரப்ப கிருபையான நாளுக்காக எனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் பொழுது கர்ப்பிணி பிள்ளைகள் பாதுகாத்து நாளைக்கு ஆண்டவரப்ப இயேசுவே புதிய மாதத்தில் எங்கள் கால் வைக்கும்படியாக ஜெபத்தோடு இந்த நாள் தொடங்கி இந்த மாதத்தை முடித்து ஜெபத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிறோம். ஆண்டவரே உடைய கரமுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உண்மையில வளர உண்மையில கனி கொடுக்க அருள் செய்வீராக. பிதாவே நீர் பாராட்டின அன்புக்காக உடைய ஒரே பேரான குமாரனை எங்களை கொடுத்து அனைவர பக்கத்தாவே எங்களை பிழைக்கும்படியாக பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் அனைவர பக்கத்தாக எங்களை வழியெடுத்து பரிசுத்தப்படுத்தி நித்தியத்துக்கு அழைத்து செல்ல கிருபையுள்ளதாக இப்படி ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். தொடர்ந்து படுக்கிறவங்க ஆவோடு இருக்கட்டும். அனைவர பக்கத்தாக உலகத்துக்கிற சகல ஜனங்களும் காட்சிப்பிக்கணும். பலவீனத்து வியாதியோடு இந்த கொரோனா வைரஸில் சிக்கிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். உடைய நாம இப்படி அருள் செய்கிறார். இப்படி சித்தம் நிறைவேற அருள் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருவசன வாசியம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிடுவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்பட்டு உன்மேல் கிருபையா இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உன் சமாதானம் இருப்பதே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னோடவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமென். ஜெபிலிருந்து அருமையான கிருபையை நாளுக்கு நேருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் அன்பும் சமாளிக்கிறோம். நாம் யாவருடைய கர்த்தர் வரைக்கப்பட்டு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.